திமுக கூட்டணியில காங்கிரஸ் அதிக சீட்டு கேட்கறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து? திமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் மிக பலமான ஒரு கூட்டணி. ஏற்கனவே போன தேர்தலில், சட்டப்பேரவை தேர்தலில் அதிக இடங்களை பெற்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் முதல்வராக பதவி ஏற்றுக்கிட்டாரு. அந்த அடிப்படையில் நாம் எதிர்க்க வேண்டிய சக்தி ஒரு பிஜேபி இருக்குது. அந்த பிஜேபி எதிர்க்கிறதுக்கு எல்லாரும் ஒன்று திரண்டணும். ஆட்சியில் பங்கு, அது மட்டும் இல்லாமல் அதிக தொகுதிகள் கேட்போம், அந்த இது இல்லை. நம்ம பொதுவான எதிரி வரக்கூடாது தமிழ்நாட்டுக்குள்ளார. அந்த அடிப்படையில் காங்கிரஸ் அதில் கருத்தில் கொண்டு அதை சரி பண்ணணும். அதிக தொகுதிகளை கேட்கறது அவங்களோட உரிமை. அதை ஒதுக்காததோ அந்த திமுக கூட்டணியில் இருக்கிற அந்த திமுகவோட நிலைப்பாடு. அது கேட்கறது அவங்களுடைய உரிமை. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. திமுக போன தடவைக்கு முந்தின தடவை கொடுக்கும்போது ரொம்ப மிகவும் கம்மியான சீட்டு எடுத்தாங்க. அப்புறம் கூட்டணி வச்சு இவங்க டிஎம்கே தான் வின் பண்ணிச்சு. டிஎம்கேவும் ஓரளவுக்கு நார்மலாக வந்தாங்க. இப்போ திரும்பி அவங்கள விட்டு பிரிஞ்சானாக்கா 0 தான் வாங்குவாங்க காங்கிரஸ். பொதுவாக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தேசிய கட்சியாக தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டதுனால அவங்க உரிய பிரதிநிதித்துவத்தை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் தான் மிக பெரும் தோல்வியை 67ல் சந்திச்சிச்சு. அந்த சூழல்ல இங்க அவர்களுடைய வாக்கு வங்கி என்பது பெருமளவில் இல்லை. இன்னைக்கு அவங்க தேசிய கட்சியினுடைய அடையாளம்னு சொல்லிக்கிட்டா கூட அந்த தேசிய கட்சியினுடைய அடையாளத்தை அவங்க தக்க வைக்கிற மாதிரி எதையும் சாதிக்கலை, செய்யலை. அதனுடைய விளைவு தான் தொடர்ந்து பிஜேபி கூட அடுத்து 15 ஆண்டுகளை நோக்கி அவங்க அடி எடுத்து போறாங்க. ஆனா அந்த சூழல்ல தொடர்ந்து திமுகவுக்கு அழுத்தம் தர்ற விதமா அவங்க செயல்படுறதுங்கிறதும், சில மாநிலங்கள்ல இது போன்று சில மாநில கட்சிகளை அனுசரித்து போகாதது என்பதும் அவர்களுக்கு தான் பின்னடைவு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வாக்கு வங்கி என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக வச்சு தான். தனிப்பட்ட வாக்கு வங்கி காங்கிரஸுக்கு பெரிய அளவுல இல்லை. அதனால அவங்க கேட்கறது என்பது ஒரு வகையில ஒரு நியாயமான கோரிக்கையாக இருந்து அதை அவங்க பரிசீலித்து அந்த அடிப்படையில் அவங்க 2 பேரும் கூட்டணிகள் உடன்பட்டா அது நன்மையா அமையும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.